அருண் 27 வயதான இளைஞன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான். அவன் தாய் மீனாட்சி ஒரு பள்ளி ஆசிரியர். தந்தை வெளிநாட்டில் வேலை செய்வதால் அருணும் அவன் தாயும் மட்டுமே வீட்டில் வசித்து வந்தனர். மீனாட்சிக்கு சுமிதா என்ற நெருங்கிய தோழி இருந்தாள். சுமிதாவுக்கு 38 வயது. கணவரை இழந்த பிறகு தனியாக வாழ்ந்து வந்தாள். அமைதியான குணம், அன்பான பேச்சு, அனைவரையும் மதிக்கும் பண்பு ஆகியவற்றால் அவளை அனைவரும் விரும்பினர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை மீனாட்சி தனது தோழி சுமிதாவை வீட்டிற்கு அழைத்திருந்தாள். அருண் வேலை காரணமாக வெளியே சென்றிருந்தான். அவன் வீட்டிற்கு வந்தபோது ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த இருவரையும் பார்த்தான். அருண், இவங்க தான் என் தோழி சுமிதா என்று அறிமுகப்படுத்தினாள் மீனாட்சி. வணக்கம் என்று மரியாதையுடன் கூறினான் அருண். வணக்கம் அருண், உன்னை பற்றி உங்கள் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் சுமிதா. அந்த புன்னகையில் ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு இருந்தது. அருண் அதை கவனித்தாலும் எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு சுமிதா அடிக்கடி வீட்டிற்கு வர ஆரம்பித்தாள். சில நேரங்களில் மீனாட்சி வீட்டில் இல்லாத சமயத்திலும் ஏதாவது வேலை காரணமாக வந்து செல்வாள். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. மீனாட்சி பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சிக்காக தாமதமாக வருவதாக கூறியிருந்தாள். அந்த நேரத்தில் சுமிதா வீட்டிற்கு வந்தாள். மழை அதிகமாக இருக்கு, கொஞ்சம் நின்ன பிறகு போறேன் என்றாள். அருண் தேநீர் தயாரித்து கொண்டு வந்தான். நீயே செய்தியா என்று ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாம், அம்மாவிடம் கற்றுக்கொண்டேன். தேநீரை சுவைத்த சுமிதா, உன் மனைவிக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் என்று சிரித்தாள். அந்த வார்த்தை அருணின் மனதில் ஏதோ புதிய உணர்வை உருவாக்கியது. நேரம் செல்ல செல்ல இருவரும் நெருக்கமாக பேச ஆரம்பித்தனர். புத்தகங்கள், திரைப்படங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் என்று பல விஷயங்களில் அவர்களுக்கு ஒரே மாதிரியான விருப்பங்கள் இருப்பது தெரிய வந்தது. ஒரு நாள் சுமிதாவின் வீட்டில் மின்சார பிரச்சனை ஏற்பட்டது. அருண், உனக்கு நேரம் இருந்தா வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டாள். அருண் உடனே சென்றான். அங்கு வேலை முடிந்த பிறகு சுமிதா அவனுக்காக காபி செய்து கொடுத்தாள். இருவரும் பால்கனியில் அமர்ந்து மாலை காற்றை ரசித்து கொண்டே பேசினர். சில நேரங்களில் தனிமை ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று மெதுவாக கூறினாள் சுமிதா. அவள் கண்களில் இருந்த சோகத்தை பார்த்த அருண், நீங்க தனியா இல்லை, உங்க நண்பர்கள் இருக்காங்க, நானும் இருக்கேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுமிதாவின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மலர்ந்தது. அன்றைய தினத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே ஒரு தனி பந்தம் உருவாக ஆரம்பித்தது. அது சாதாரண நட்பா அல்லது காதலின் முதல் விதையா என்று இருவருக்குமே புரியவில்லை. ஆனால் அவர்கள் இருவரின் மனதிலும் ஒருவருக்கொருவர் பற்றிய நினைவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தன. அன்றைய நாளுக்கு பிறகு அருணும் சுமிதாவும் அடிக்கடி பேச ஆரம்பித்தனர். காலையில் ஒரு காலை வணக்கம் செய்தி, இரவில் ஒரு நல்ல இரவு செய்தி என்று அவர்களின் நட்பு மெதுவாக மனதின் ஆழத்தில் இடம் பிடித்தது. சுமிதா தனது வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் தனிமையையும் அருணிடம் பகிர்ந்து கொண்டாள். அருணும் தனது கனவுகள், எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் அவளிடம் கூறினான். ஒரு நாள் மாலை சுமிதாவின் பிறந்த நாள் வந்தது. அதை யாரும் பெரிதாக கொண்டாடவில்லை. ஆனால் அருண் மட்டும் அவளுக்காக ஒரு சிறிய கேக்கும் அழகான மலர் கொத்தும் வாங்கி சென்றான். கதவை திறந்த சுமிதா ஆச்சரியத்தில் நின்றுவிட்டாள். எனக்கு பிறந்த நாள் ஞாபகம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டாள். முக்கியமானவர்களை மறக்க முடியுமா என்று புன்னகையுடன் பதிலளித்தான் அருண். அந்த வார்த்தை சுமிதாவின் இதயத்தை தொட்டது. அன்று இரவு கேக் வெட்டிய பிறகு இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சுமிதா மெதுவாக கேட்டாள், அருண், நம்ம நட்பு பற்றி மக்கள் தவறாக நினைப்பாங்கன்னு பயமா இல்லையா? சில நொடிகள் அமைதியாக இருந்த அருண்
உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் என்றான். அந்த பதில் சுமிதாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அருணுக்கு வேறு நகரத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. நல்ல சம்பளம், நல்ல பதவி. ஆனால் அவன் மனதில் ஒரே குழப்பம் இருந்தது. சுமிதாவை விட்டு செல்லும் எண்ணமே அவனை வருத்தியது. அந்த மாலை அவன் சுமிதாவை சந்திக்க சென்றான். இருவரும் அருகில் இருந்த பூங்காவில் அமர்ந்திருந்தனர். எனக்கு பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு என்றான் அருண். சுமிதாவின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அது நல்ல விஷயம்தானே என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அவள் குரலில் இருந்த சோகத்தை அருண் உணர்ந்தான். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அருண் தைரியமாக பேச ஆரம்பித்தான். சுமிதா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப விரும்புகிறேன். உங்களோட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியலை. சுமிதாவின் இதயம் வேகமாக துடித்தது. அருண், இது வெறும் பரிதாபமோ ஈர்ப்போ இல்லை. நான் உங்களை மனதார நேசிக்கிறேன். சுமிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நம்ம வயசு, சமூகம். அருண் மெதுவாக அவளது வார்த்தையை நிறுத்தினான். அன்புக்கு வயசு கிடையாது. சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற 2 மனசுகள் மட்டும் போதும். அருண் தனது மனதில் இருந்த காதலை சுமிதாவிடம் கூறிய பிறகு அவள் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். அருண், நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். ஆனால் இந்த உறவு காதலாக மாறக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்று மெதுவாகச் சொன்னாள். அந்த வார்த்தைகள் அருணுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அவன் அவளை புரிந்து கொண்டான். ஏன் என்று மட்டும் கேட்டான். சுமிதா சிரித்தபடி பதிலளித்தாள். சிலர் நம் வாழ்க்கையில் காதலராக வருவதற்காக இல்லை, நம்மை மீண்டும் சிரிக்க வைக்கவும் வாழ்க்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்கவும் வருகிறார்கள். அருண் எதுவும் பேசவில்லை. நான் பல வருடங்கள் தனிமையில் வாழ்ந்தேன். அந்த தனிமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது நீதான். ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் பெரியது. உனக்கான பாதை வேறு இருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு அருண் புதிய வேலைக்காக வேறு நகரத்திற்கு சென்றான். போகும் முன் சுமிதாவை சந்தித்தான். நான் உங்களை மறக்க மாட்டேன் என்றான். நானும் உன்னை மறக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் உன் கனவுகளை துரத்து என்றாள். இருவரும் புன்னகையுடன் விடை பெற்றனர். 5 ஆண்டுகள் கழித்து அருண் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக வளர்ந்திருந்தான். ஒரு சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது திடீரென சுமிதாவை மீண்டும் சந்தித்தான். அவள் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தாள். நீ சாதிச்சிட்ட என்று பெருமையுடன் கூறினாள். அதற்கு காரணம் நீங்க கொடுத்த தைரியம் என்றான் அருண். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். காதலாக முடியாத சில உறவுகள் கூட வாழ்க்கை முழுவதும் அழியாத நினைவாக இருக்கும். அந்த நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் நடந்தாலும் ஒருவரின் இதயத்தில் மற்றொருவர் என்னும் சிறப்பான இடத்தில் இருந்தனர். எல்லா காதல்களும் திருமணத்தில் முடிவதில்லை. சில காதல்கள் அழகான நினைவாக வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றன. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.